The path to brilliance. Subset of a set. ஒரு செட்டோடைய சப்செட் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, பாருங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power n, ரைட்? ஸோ கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. Find the subsets of the following. Find the subsets of the following. So A is equal to, இது ஒரு சிங்கிள்டன் செட், ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டுமே இருக்கு, அதுக்கு நம்ம சப்செட் கண்டுபிடிக்கணும். அடுத்து A is equal to 1, 2. அடுத்து A is equal to ABC. அடுத்து A is equal to AB அல்லது 1, 2, 3, 4. இந்த 4 சப்டிவிஷனுக்கும் நீங்க find the subsets கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ முதல் சப்டிவிஷன்ல பாருங்க, A is equal to செட் பிராக்கெட்டுக்குள்ள A மட்டும் இருக்கு, அதுக்கு பேர் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா a set containing only one element. ஒரு செட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை நாம சிங்கிள்டன் செட்னு சொல்லுவோம், ரைட்? ஓ சொல்யூஷன். சொல்யூஷன் 1, A is equal to A. அப்போ சப்செட்ஸ் ஆஃப் A என்னென்ன வரும்னா, இந்த A ஒன்று ஒரு நல் செட், அவ்வளோதான். அந்த அதில் இருக்கிற செட்டை அப்படியே எழுதிட்டு அடிஷனலாக நல் செட்டுங்கிறது எல்லா செட்டுக்கும் ஒரு சப்செட். பார்த்துங்க, நல் செட் இஸ் a subset of all the sets. ஸோ நம்ம இதுக்கு சப்செட்ஸ் எழுதிட்டோம். அடுத்து பாருங்க, நம்பர் 2, A is equal to 1, 2. இதுக்கு நாம சப்செட்ஸ் எழுதணும், ரைட்? சொல்லுங்க அப்பா. சப்செட்ஸ் ஆஃப் A. 1 தனியா, 2 தனியா, 1, 2 சேர்ந்து நல் செட் தனியா, ரைட்? எப்படி? 1 செப்பரேட்லி, 2 செப்பரேட்லி, 1 and 2 கம்பைண்டா, அப்புறம் நல் செட். ஸோ பாருங்க, இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2 power n. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு 2 power 1. அப்போ ஆன்சர் 2, 1, 2 கரெக்டாக இருக்கா? ரைட். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா 2 power n, ஸோ 2 power 2. ஏன்னா the set containing 2 elements. ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2 elements. ஸோ 2 square, that is 4. பாருங்க, 1, 2, 3, 4 கரெக்டா இருக்கா? ரைட். மூணாவது பாருங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். தேர்ட் சப்டிவிஷன்ல we are given a set containing 3 elements. அப்ப ஆன்சர் 2 power n, 2 power 3 எவ்வளவு? 8 1. இப்போ போட போறோம், செக் பண்ணிக்கலாம். நாலாவது பாருங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power 4, because 4 elements. 2 power 4 எவ்வளவு? 16. தட்ஸ் ஆல். இப்போ சப்டிவிஷன் 1ல கரெக்டாக 2 சப்செட் இருக்கு, சப்டிவிஷன் 2ல 4 இருக்கு, சப்டிவிஷன் 3 and 4, 8 and 16 நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிடலாம், ரைட்? ஓகே. ஸோ சப்டிவிஷன் 3 பாருங்க, சப்செட்ஸ் ஆஃப் த செட் A. என்னென்ன எலிமெண்ட் இருக்கு பாருங்க, நான் ரஃபாக எழுதிக்கிறேன். முதல்ல A, B, C எப்படி எழுதணும்? A செப்பரேட்லி, B செப்பரேட்லி, C செப்பரேட்லி, அப்புறம் AB, BC, AC, AB, BC, AC, அதுக்கப்புறம் ABC, அதுக்கப்புறம் நல் செட். மொத்தம் 8 வருது பாருங்க, 8 வருதா? எப்படி? A செப்பரேட்லி, B செப்பரேட்லி, C செப்பரேட்லி, 2 at a time, AB, BC, AC, 3 at a time, ABC, அப்புறம் நல் செட். ஓகே, ஸோ 8 elements கரெக்டாக வருது. எழுதிடலாமா? சொல்லுங்க. சப்செட் ஆஃப் AR
A separately, B separately, C separately, A comma B, B comma C, A comma C, A comma B comma C, finally ஒரு null set. So null set is a subset of each and every set. எல்லா செட்டுக்குமே null setங்கிறது ஒரு சப்செட் தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 4 elements உள்ளத பார்க்க போறோம் இல்ல. Subsets of A. 4 elements னா 16 வரணும். பாருங்க 1 2 3 4 எப்படி எல்லாம் வரும். 1 separately, 2 separately, 3 separately, 4 separately. இப்போ 2 at a time, right? 1 2 3 4 2 at a time சொல்லுங்க. 1 2 1 3 1 4. ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சா 1 2 1 3 1 4. 2ல இருந்து ஆரம்பிங்க 2 3 2 4 2 3 2 4. சரியா? அப்புறம் 2 1 போட்டீங்கன்னா அது ஏற்கனவே இருக்கு 1 2. 3ல இருந்து ஆரம்பிங்க 3 4 மட்டும். So 2 at a time. 2 at a timeல என்னென்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ரஃபாங்க எழுதிருங்க பாருங்க. 1 2 வேகமா 1 3 1 4 2 3 2 4 அப்புறம் சொல்லுங்க 3 4 ரைட். இப்போ 3 at a time. இதுல 3 at a time எப்படி எழுதலாம்? 1 2 3 1 2 3 அப்புறம் 1ல ஆரம்பிச்சா 1 3 4 அவ்வளவுதான் 3. அப்புறம் 2ல ஆரம்பிச்சா 2 3 4 3ல ஆரம்பிச்சா 3 4 1லாம் ஏற்கனவே இருக்கு. ஸோ 3 at a time, ரைட்? 3 at a time சொல்லுங்க. 1 2 3 முதல் தடவை, 1 3 4 ரெண்டாவது தடவை, 2 3 4 மூணாவது. மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வந்து 1 2 3 4 அப்புறம் ஒரு null set. இதுல நம்ம 1 2 4 விட்டோம் பாருங்க. இதுல என்ன பண்ணோம்? இந்த இடத்துல 1 2 4 விட்டோம். இங்க 1 2 4 விட்டோம். மொத்தம் பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து எவ்வளவு வருது? 16 வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது நெக்ஸ்ட் டாபிக். நம்ம பார்க்க போறது பேசிக்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்க போறோம், ரைட்? ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பேசிக் வீடியோ இருக்கு. அப்புறம் நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம், ரைட்? அப்புறம் நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷனும் அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சம்மும் நம்ம போட்டுருவோம் அதில், ரைட்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, A cross B. இதை எப்படி எழுதலாம்னா, செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் A, B such that A is selected from the set A and B is selected from the set B, right? This is the definition of Cartesian product. A cross B. இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க? Set of all ordered pairs A, B such that A belongs to the first set A and B belongs to the second set B. Okay? இப்போ பாருங்க, if this is question number 6. If A is equal to 1 2 3, B is equal to A B C, find A cross B, B cross A. That's all. Question number 6. A cross B, B cross A நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? சொல்லுங்க. இப்போ A is equal to 1 2 3 and B is equal to A B C. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. முதல்ல A இல்லைங்க, 1 2 3 cross A B C, ரைட்? 1 எடுத்துக்கிட்டு ஒன்னொன்னா ஆர்டர்ட் பேர்ல எழுதணும் அடுத்த செட்ல உள்ளது. சொல்லுங்க அப்போ 1 A 1 B 1 C. அதே மாதிரி 2 எடுத்துட்டு எழுதுங்க.
2, A, 2, B, 2, C. 3 எடுத்துட்டு எழுதுங்க. 3, A, 3, B, 3, C. Right? இப்போ B cross A நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் செட் வந்து B, செகண்ட் செட் வந்து A. இப்போ முதல்ல B எழுதிக்கங்க. சொல்லுங்க பாப்போம். இப்போ என்ன வரும்? A, B, C cross A என்ன 1, 2, 3. ரைட்? இப்போ A, 1, A, 2, A, 3, B, 1, B, 2, B, 3, C, 1, C, 2, C, 3. அவ்வளவுதான். சரியா? சொல்லுங்க. A, 1, A, 2, A, 3, B, 1, B, 2, B, 3, C, 1, C, 2, C, 3. That's all. So we can clearly state that the two sets A cross B and B cross A is not equal. Cartesian product வந்து commutative law satisfy பண்ணாது. You can also find the cardinal number of the Cartesian product, right? நம்ம கண்டுபிடிக்கலாம். N of A cross B கண்டுபிடிக்கலாம் இல்லையா? So note that. Note N of A cross B, number of elements in A cross B. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. N of B cross A, number of elements in B cross A. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. This happens to be equal. Although A cross B is not equal to B cross A, in this problem, their cardinal numbers, A cross B, B cross A, oda cardinal number எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அதை நோட் பண்ணிக்கணும். ரைட்? Okay, Alhamdulillah. Continue your journey to wisdom.